வணக்கம் பின் டிவி நேயர்களே. தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதிக்குரிய தினப்பலனை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது சனிக்கிழமை. இன்று சந்திரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இரவு 7:30 மணி வரையும், அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய திதியாகப்பட்டது ஏகாதசி இரவு 10 மணி வரை, அதன் பிறகு துவாதசி பிறக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை சர்வ ஏகாதசி, பெருமாளை விஷ்ணுவை வணங்க வேண்டிய நாள். இனி உங்கள் ராசிக்குரிய பலனை பார்க்கலாம். மேஷ ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் யோகத்துக்குரிய நாள். எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமாக நீங்கள் உங்களுடைய இன்வால்மெண்ட்டை காட்டலாம். லாபத்தில் உங்களுக்கு மிக பலமாக சனி இருப்பதும், 3ஆம் இடத்திலே உங்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசியாதிபதி சந்திரனோடு சேர்க்கை பெற்றிருப்பதும், எல்லாருடைய பிளானட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. குரு 2ல் இருக்கார். 10ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன் புதன், இதில் சூரியன் திக்பலம், புதனும் இருப்பதும் யோகம். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் வியாபாரம் ப்ராஃபிட்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு செயலிலும் தைரியமாக ஈடுபடுங்கள். உங்களுடைய பொருளாதாரம் இன்றைய நாளை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மேலே இருக்கின்றவர்கள், உங்களுடைய உயரதிகாரிகள் இன்றைய நாளை பொறுத்தவரை நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் உங்களிடம் நட்பாகவே இருப்பார்கள். எந்த விதத்திலும் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை மன சஞ்சலங்கள் இல்லை. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை மேஷராசிக்கு ஒரு மிக சிறப்பான நாள். ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியிலையும் தைரியமாக உங்கள் ஈடுபாட்டை காட்டலாம். 10ஆம் இடத்திலே உங்களுக்கு சனி இருப்பது சிறப்பென்றால், உங்களுக்கு ராசியாதிபதியான சக்கர பகவான் குருவோடு பரிவர்த்தனை இருக்கார். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் லாபமாகவே இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை சனிக்கிழமை உங்களுடைய கிழமை. உத்தியோகத்தை பொறுத்தவரையும் இன்றைய நாள் உற்சாகமாக இருப்பீர்கள். உங்களுடைய எந்த ஒரு முயற்சியிலும் மற்றவருடைய தலையீடுகள் இருக்காது. செயல்கள் சிறப்பாக, வெற்றி உங்கள் பக்கம். குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சியான நாளாக அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் எந்த ஒரு செயலிலும் உங்களுக்கு மேன்மை இருக்கின்றது. சனிக்கிழமை எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடலாம். அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ராசியிலே சந்திரன் மிக சிறப்பாக இருக்கின்றார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சி வெற்றிகளை கொடுக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செயல்கள் வெற்றிகரமாக முடியும். உத்தியோகமும் உங்களுக்கு வெற்றியான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ராசியாதிபதியான சந்திரன் உங்களுக்கு 12லே இருக்கின்றார். எனவே எந்த ஒரு செயலிலும் கொஞ்சம் பொறுமை வேண்டும். அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் என்பது கொஞ்சம் நன்றாகவே லாபம் இருக்கின்றாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். வீண் செலவுகளை தவிருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை யோசித்து செலவு செய்யுங்கள். ஆடம்பர செலவு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் கொஞ்சம் பொறுமை, வீண் அலைச்சல் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை கொஞ்சம் அதிக பலு இருக்கும். வேலை பலு இருந்தாலும் செயல்களை முடித்து காட்டுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை கடகராசிக்கு கொஞ்சம் வேலை பலு இருக்கும். ஆனால் வெற்றிகரமாகவே அவை முடியும். சிம்மராசியை பொறுத்தவரை சூரியன் புதன் சேர்க்கை பலமாக இருக்குது. 6ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், இதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை காட்டுகின்றது. சனியால் எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் 6ஆம் இடத்துல கிரகம் இருக்குது. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை சிம்மராசிக்கு ஒரு யோகத்துக்குரிய நாள். வெற்றி உங்கள் பக்கம். தொழில் வியாபாரம் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகம் நீங்கள் நினைப்பதை விட இன்றைய நாள் வெற்றிகரமாக உங்களுக்கு அமையும். மற்றவர்களிடம் நீங்கள் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை சிம்மராசி எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றிகரமாக உங்களுக்கு அமையும். நன்மை கொண்ட தினம் உங்களுக்கு. கன்னிராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரனும் மற்றும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது ரொம்ப யோகம். அது நன்மை, சந்திர மங்கள யோகம். மேலும் உங்களுக்கு குரு ராசியை பார்க்கிறார். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, 6ல் சனி. எனவே தொழில் வியாபாரம் மிக அற்புதமாக இருக்கும். பொருளாதாரம் முன்னேற்றம் முழுமையாக இன்றைய நாள் இருக்கும். நல்ல ஒரு வெற்றியை பெறுவீர்கள் இன்றைய நாள். உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த ஒரு செயலிலும் வெற்றியை முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் இருக்கும். மற்றவரிடம் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். குடும்பத்திலும் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும். எல்லா காரியமும் உற்சாகமாக ஈடுபாட்டை காட்டக்கூடிய ஒரு சிறந்த நாளாக, வெற்றிக்குரிய நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது.
துலாம் ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அதிபதி குருவோட பரிவர்த்தனை 4ல் உங்களுக்கு புதன் இருப்பது யோகம். ஆகையால் புதன் யோகமாக இருக்கிற 5ல் சனியும் ஆட்சி. ஆகையால் உங்களுடைய ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய சிறப்பாக இருக்கிறாங்க. சுக்கிரன் குரு பரிவர்த்தனை நன்மை தான். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்த சனிக்கிழமை உங்கள் நன்மையான கிழமை. தொழில் வியாபாரம் நல்ல ஒன்று லாபமான நாளாக உங்களுக்கு அமையும். உத்தியோகத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுடைய மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்தை செவ்வாயும் பார்ப்போனா தைரியமாக செயல்படுவீர்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் துலாம் ராசிக்கு குடும்பத்திலும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருப்பதால் ஒரு நன்மையான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று சந்திராஷ்டமம். கொஞ்சம் பொறுமை நிதானம். தொழில் வியாபாரத்தில் பெரிய முதல்கள் என்னால் தவிர்ப்பது நல்லது. உரிய முதல்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பெரிய பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலையில் கவனத்தை செலுத்துங்கள். மற்றொரு விஷயத்தை தேவையில்லாமல் தலையிடாதீங்க. அதுவே நன்மையை தரும். மொத்தத்தில் குடும்பத்தை பொறுத்தவரை நன்மையான நாள். மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். குரு வேற ராசியை பார்க்குறதுனால. ஆனாலும் சந்திராஷ்டமம் என்பதனால் இன்றைய நாள் கவனம் வேண்டும். தனுசு ராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்துல சந்திரன் யோகத்தை தருகிறார். 6ல் குரு இருந்தாலும் சுக்கிரனோடு பரிவர்த்தனை. இன்றைய நாளை பொறுத்து சூரியன் புதன் சேர்க்கை 2ல் இருப்பதனால தர்ம கர்மாதிபதி யோகம். ஆகையால் இன்றைய நாள் தொழில் வியாபாரம் பொருளாதார லாபம் கொண்ட தினம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உற்சாகம் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். மற்றவர்களும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். 3ல் சனி இருப்பதனால மொத்தத்தில் தனுசு ராசியை பொறுத்தவரை தனித்தன்மையோடு செயல்படுவீர்கள். மற்றவர்களிடம் நீங்கள் வெற்றிகரமாக பாராட்டுகளையும் பெறுவீர்கள். யோகம் கொண்ட தினம் உங்களுக்கு இன்றைய தினம். ராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாய் இருப்பது தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 5ல் குரு அதுவும் சுக்கிரனோட பரிவர்த்தனை வேற. எனவே இன்றைய நாள் ராசியில் சூரியன் புதன் இதெல்லாம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில் வியாபாரம் சனிக்கிழமை லாபகரமாக இருக்கும். உங்களுக்குரிய கிழமை வெற்றிகரமாக நாளாக அமையும். உங்களுக்கு உத்தியோகம் உற்சாகம் கடின உழைப்பை கொடுத்து பாராட்டு இவையெல்லாம் அடையக்கூடிய ஒரு ஆர்வம் இவையெல்லாம் செய்து முடிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை அதிர்ஷ்டமும் இருக்குது. எனவே மகர ராசிக்கு இன்றைய நாள் ஒரு மகத்தான வெற்றிக்குரிய நாள். கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்கள் 5ஆம் இடத்தில் 6க்குரிய சந்திரன் இருக்காரு. எனவே பெரிய விஷய முடிவுகள் எடுக்கும்போது கவனம் வேண்டும். சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு அது கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதை காட்டுது. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கு. சனியோடு எந்த கிரகமும் இல்லை. ஆகையால் பொறுமை நிதானம் வேண்டும். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை ஓரளவுக்கு நன்மையை தரும். ஆனாலும் இன்றைய நாள் பெரிய முடிவுகள் எடுக்கின்ற போல் எச்சரிக்கை வேண்டும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்ற விஷயத்திலோ மற்ற பிரச்சனைக்கு பரிந்து பேசுவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை மொத்தத்தில் கவனம் வேண்டும் உங்கள் வேலையில். மற்றபடி நன்மையை. மீனராசியை பொறுத்தவரை லாபஸ்தானம் என்ற 11ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது யோகம். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை சிறப்பு. உங்களுக்கு சந்திரன் 4ல் இருக்கின்றார். செவ்வாயோட சேர்க்கை அது சந்திர மங்கள யோகம். இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நிலை. எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரம் உங்களுக்கு நன்மையான நாள். வெற்றியை தரும் லாபத்தை தரும். உத்தியோகம் உற்சாகமான இருக்கக்கூடிய தைரியம் கொடுக்கக்கூடிய நாள். சந்திர மங்கள யோகம் அப்படி தான் தைரியத்தை கொடுக்கும். ஆகையால் இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கின்றது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். 12ல் சனி இருக்காரு. ராசியில் ராகு இருக்காரு. எனவே சனிக்கிழமை உங்கள் பெயருக்கு சனிக்கிழமை சிவாலயம் சென்று அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. தவறாமல் அவற்றை செய்யுங்கள். மற்றபடி இன்றைய நாள் நன்மையான நாள். இதுவே இன்றைய ராசிக்குரிய பலனை கண்டோம். இனி நாளைய தினத்தில் தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.